Hello guys, welcome back our channel Rider Machine. நான் தான் கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TVS Ronin சரிங்களா? சோ அந்த பைக்குக்கான ஆக்சஸரீஸ் கலெக்ஷன், அதுக்கப்புறம் டூரிங் ஆக்சஸரீஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டைம் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ரோனின் ஆக்சஸரீஸ் போடுங்க பிரதர், நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது, அவைலபிள் இல்லையா சொல்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவை மெயினாக பண்ணுற விஷயம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அந்த ரோனின் பைக்குக்கு என்னென்ன ஆக்சஸரீஸ் இருக்குது, டூரிங் ஆக்சஸரீஸ் என்னென்ன இருக்குன்றதை எல்லாமே இந்த கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்காங்க மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் நம்ம பார்க்கலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ரைடர்ஸ், இப்போது இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா TVS Ronin. ஸோ இந்த வண்டிக்கு மோட்டோடார்க்கில் என்னென்ன மாதிரியான அக்சஸரிஸ் விட்டுருக்குறாங்க, அதோட யூட்டிலிட்டி, அதோட டிசைன்ஸ் எல்லாமே தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கிராஷ் கார்ட்ஸ். ஸோ ஹெவி ஸ்லைடர்ஸ், டியூவல் ஸ்லைடர்ஸ், ஸோ டிசைன்ஸ். ஸோ இது வண்டியில் மாட்டின ரெஃபரன்ஸ் பிக்ஸ் அனுப்புகிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே டிசைன் வந்திருக்கு. ஸோ வண்டியும் சேஃப் கட் பண்ணுது, அட் த சேம் டைம் வண்டியோட லுக்கையும் வேறு லெவலுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 6 months பவுடர் கோட்டிங் பிராண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. ரொம்ப சாலிடாக ஹெவியாக இருக்குது. ஸோ TVS Roninக்கு எவ்வளோ பிராண்ட்ஸில் வந்துருச்சு, கிராஷ் கார்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் அந்த குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு குவாலிட்டி இருக்கானா இல்லை. ஸோ இது எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மோட்டோடார்க்கோட கிராஷ் கார்ட்ஸ். கேரியர்ஸ், ஸோ இதுவுமே இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டாக்கு. ஸோ நீங்கள் டூரிங் போகிறீங்க, உங்களுக்கு கேரியர்ஸ் வேணும், இல்லை எக்ஸ்ட்ரா லக்கேஜுக்கு வேணும்னா கேரியர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. டெயில் பேக்ஸும் வச்சுக்கலாம். டாப் பாக்ஸும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா டாப் பாக்ஸும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சேடில் பேக்ஸ் மாட்டணும், சேடில் ஸ்டே மாட்டணும்னாலுமே சேடில் ஸ்டே இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஜெரிக்கன் மவுண்ட்டுமே இதில் இருக்குது. ஸோ டூரிங் பர்பஸ்க்கு இந்த ஒரு சேடில் ஸ்டே மாட்டிங்கன்னா உங்கள் டூரிங் பர்பஸ் எல்லாமே இது வந்து கவர் பண்ணி கொடுத்துரும். சேடில் பேக்ஸும் மாட்டிக்கலாம், அப்படி இல்லைனா ஜெரிக்கன்ஸும் மாட்டிக்கலாம். டாப் லோடிங் plug and play டூரிங் சீட். இது வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெல் சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஜெல் சீட் கிடையாது, ப்ரீதபிள் TPE ஃபோம். இது வந்து ஒரு ஃபோம். இது வந்து எப்படின்னா கிளிப் ஆன் சிஸ்டம் மாதிரி உங்கள் வண்டியில் நீங்கள் தேவைப்படும் போது மாட்டிக்கலாம், தேவையில்லாத போது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை டூர் போகிறீங்க, உங்களுக்கு வந்து பேக் பெயின் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான குஷன் சீட்ஸ் வேணும்னா இது இருக்குது. ப்ராப்பர் ஜெல் சீட், இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஜெல், கூலிங் ஜெல். ஸோ இது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து நியூ ஃபார்முலா. இது வந்து கூலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பேக் பெயின்ஸ் இருக்குது, பேக் போன் ப்ராப்ளம் இருக்குது, ரைட்ஸ் பண்ணும்போது பிரச்சனை வருதுன்னா இது எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சீட் லேயரில் மேலே போட்ட உடனே உங்கள் சீட்டோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இது அடாப்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கனாலுமே வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் அது எதுவுமே இருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிப் ஆன் சிஸ்டம். தேவைப்படும் போது மாட்டிக்கலாம், தேவையில்லாத போது கழட்டிடலாம். ஸோ இந்த சர்ஃபேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ப்ரூஃப். ஸோ இது ட்ரைட் அண்ட் டெஸ்டட். நிறைய ரைடர்ஸ் வந்து இது செக் பண்ணிவிட்டு இது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து ஒரு நாமினல், வெரி நாமினல் ப்ரைஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த ஹேண்ட் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் மெட்டல் ஹேண்ட் கார்ட்ஸ், ஒரிஜினல் அலுமினியம் மெட்டல் ஹேண்ட் கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைனில் வரும் உங்களுக்கு. இங்கே வந்து மவுண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு அலுமினியம். இது வந்து நார்மல் மற்ற இடத்துல வந்து கேஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இது ப்ராப்பர் ஒரிஜினல் அலுமினியம். ஸோ இது உங்களுக்கு ஹேண்ட் வந்து ஃபுல் சேஃப்டி ஆகிடும். கீழே வண்டி விழுந்தாலுமே இந்த ஹேண்ட் கார்டு தான் அடி வாங்குமே தவிர, அடி வாங்கினாலுமே இது உடையாது, அவ்வளோ சீக்கிரம் உடையாது. பெரிய இம்பாக்ட்ஸ் இது வந்து தாங்கியிருக்கு, ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. உங்களோட லீவர்ஸ், பிரேக் லீவர்ஸும் சரி, கிளச் லீவர்ஸும் சரி, நிறைய வந்து ஆக்சிடென்டல் ஃபாலுக்கே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருது. ஸோ இது எல்லாமே அது ப்ரிவென்ட் பண்ணும். இதுவுமே நம்மக்கிட்ட வந்து வேரியஸ் குவாலிட்டியில் இருக்குது. இது ஃபஸ்ட் குவாலிட்டி. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா இதோட காப்பி வெர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியான குவாலிட்டியில் அதுவும் நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூரிங் பேக்ஸ். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து டூரிங் பேக்ஸு, டேங்க் பேக்ஸு, நிறைய பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இம்போர்ட்டட் பிராண்ட் மோட்டோ உல்ஃப்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியம். இது வந்து ஒரு நார்மல் ப்ரைஸ் ரேஞ்ச் இது கிடையாது. இது ரொம்ப ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட்டு. ஏன் இது ப்ரீமியமான செக்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் பில்ட்-இன் கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் கேஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வரையாது. யூஸ்வலாக மற்ற பேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த டைம் நீங்கள் வெயிட் ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா ரொம்ப கம்ப்ரஸ் ஆகி ஒரு மாதிரி ஷேப்பு லூஸ் ஆகிடும். இது அந்த மாதிரி இருக்காது. ப்ளஸ் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை, வாட்டர் ரெசிஸ்டன்ட். இதுக்கு வந்து ரெயின் கவர்ஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இதை தண்ணியில் தூக்கி போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் உள்ளே அவ்வளோ சீக்கிரம் சீப்பின் ஆகாது. அந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க.
ஹார்ட் ஷெல் கேஸில். அதே மாதிரி தான் இதுக்கு வந்து ஒரு ஆட்-ஆன் மொபைல் கேஸ். இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து மொபைலை போட்டுக்கலாம். அப்படி தேவையில்லைனா நீங்கள் இதை கழட்டி எடுத்துடலாம். இதுவுமே வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். இது வந்து உங்களுக்கு வந்து ஆட்-ஆன் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மொபைல் பவுச். ஸோ இந்த ஜிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஜிப் மாதிரி இருக்காது. ஸோ வாட்டர் உள்ள சீப்பின் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்பெஷலி டிசைன்டு ஜிப், வாட்டர் ப்ரூஃப் ஜிப். இப்போ இது உள்ளே இருக்கிற எலிமெண்ட் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் கேஸ் வரும், அதுக்குள்ளே உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஹார்ட் லேயர் கேஸ் இருக்கும். ஸோ ஒரு பேசிக் எசென்ஷியல்ஸ் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் எதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வண்டியோட லுக்கு அஃபெக்ட் ஆகாமல், யூஸ்வலாக ஒரு டேங்க் பேக்ஸ் நீங்கள் வச்சோன்னா ஒரு கருப்பு கலராக ஒரு மூட்டை மாதிரி அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வண்டிக்கு ஒரு ஆட்-ஆன் ஃபீச்சராக இது இருக்கும். ப்ளஸ் இது வந்து நான் மேக்னெட்டிக் டேங்க்ஸுக்கு இது ஈஸியாக சூட் ஆகும். இவங்க வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு வல்க்ரோ ஸ்ட்ரிப் கொடுத்துருக்குறாங்க. இந்த வல்க்ரோ ஸ்ட்ரிப்பை நம்ம வண்டியோட டேங்க்ஸில் பொசிஷன் பண்ணிவிட்டு இந்த கிளிப்ஸை தூக்கி அதில் மாட்டிடணும். ஸோ ஈவன் அட் ஹெவி ஏர், அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஃபாலில் கூட இது வந்து ஸ்லிப் ஆகாது. ஸோ குவாலிட்டியான ஒரு டேங்க் பேக்ஸ் வித் பேசிக் எசென்ஷியல்ஸ் என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே இது கவர் ஆகிடும். ஸோ இது இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இது இந்தியன் மேட் கிடையாது, இட் இஸ் அன் இம்போர்ட்டட் ஒன். சில பேர் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, எனக்கு ரொம்ப பெரிய பேக்ஸ் வேணாம், ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக எனக்கு ஒரு பேக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இஃப் யூ ஹேவ் அ மெட்டல் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா, ஸோ இந்த பேக் இதுவுமே வந்து ஒரு ஹார்ட் கேசிங். யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே வந்து மேக்னெட் வந்து எப்படி வச்சுருப்பாங்கன்னா சைடில் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மேக்னெட்டுக்குமே வந்து பொசிஷன் பண்ணுறதுக்கு ஒரு லேயர் கரெக்டாக இருக்காது. ஆனால் இவங்க வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து 6 மேக்னெட்ஸ் இருக்குது, ஹை பவர் மேக்னெட்ஸ். பேக்ஸ் தனியாக கீழே விழுந்துடும். நிறைய அந்த மாதிரி கேசஸ் இருக்குது. ஸோ இது அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ப்ரூஃப் லேயர் கொடுத்துருக்குறாங்க. இந்த துணியுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் டேங்க்குக்கு ஸ்க்ராட்ச் ஆகாது. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கிட் ப்ரூஃப் இருக்குது. ஸோ இது மேலே நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா டேங்க் ஸ்க்ராச்சஸும் ஆகாது, மூவ்மெண்ட் ஆனாலுமே வந்து ஈஸி மூவ்மெண்ட் தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் ஸ்லைட் ஆகாது. ஸோ இதோட இன்னர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் மாதிரி. இது வந்து டிட்டாச்சபிள், நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துக்கலாம். இல்லைனா இதில் உள்ள மெட்டீரியல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் சீலின் பண்ணிடலாம். ஸோ சீல் பண்ணி வச்சிடலாம். ஸோ மொபைல் சார்ஜ் போட போகிறீங்க, இல்லை பவர் பேங்க் உள்ளே வச்சு மொபைல் ஹோல்டர் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குமே வந்து ஒரு போர்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இதை கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இது கையில் கேரி பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக இருக்கும், ரொம்ப ஆடாக இருக்காது. மற்ற பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அன்ஈவன் ஷேப்பில் பேக்ஸ் இருக்கும், நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வருவோம். இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ ஒரு ப்ரீமியம் கிளாஸ் டேங்க் பேக்ஸ், மேக்னெட்டிக் டேங்க் பேக்ஸ், நான் மேக்னெட்டிக் டேங்க் பேக்ஸ், ஒரு இம்போர்ட்டட் வெர்ஷன் வேணும்னா நம்மக்கிட்ட மோட்டோவொல்ஃப் பிராண்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர். ஸோ இந்த டிசைன் நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்லைடிங் மாடல். யூஸ்வலாக மொபைல் ஹோல்டர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு த்ரெட் இருக்கும். ஸோ ஒரு வாட்டியும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சைஸுக்கு ஏற்ற மாற்றி அதுவே கொஞ்சம் டைம் ஆகும். டக்குன்னு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா போக முடியாது. மொபைலை மவுண்ட் பண்ணிவிட்டு அது ஃபுல் டைட் வச்சுட்டு அது ஷேக் ஆகுதான்னு பார்த்துட்டு இப்படி தான் நம்ம கடந்து போயிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் நம்ம சொல்லலாம். இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் மோட்டோவொல்ஃப் பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ சேம் ஃபீச்சர்ஸ். ஸோ ஸ்லைட் பண்ணி உள்ளே நீங்கள் மொபைலை மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வைப்ரேஷன் டேம்பர் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்துடும். இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் நீங்கள் மொபைலோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆன்டி தெஃப்ட் லாக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எந்த ஒரு மொபைல் பிராண்ட்ஸ்லையுமே கிடையாது. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக வந்து மற்ற பிராண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலங்கி மாதிரி கொடுத்து ஆன்டி தெஃப்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு கீயே கொடுத்துருக்காங்க. இது ஒரு டூல். ஸோ இதை வச்சு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஆமாம், இதை வந்து நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு, டைட் பண்ணுறதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே இந்த டூல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ உண்மையிலே இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஆன்டி தெஃப்ட் ஃபங்க்ஷன் மொபைல் ஹோல்டர். ஸோ இது பிரிட்டி நியூ டிசைன் லான்ச்டு. இது நம்மக்கிட்ட டியூவல் கலர்ஸில் இருக்குது. ஒன்று பிளாக்ல இருக்குது,
ஒன்று வந்து மல்டி கலர்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த சன்ஷேட் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதை நம்ம எக்ஸ்ட்ரா தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா இதை கழட்டி வச்சிடலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து நம்ம கோப்ரோ மவுண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஒரு மொபைல் ஹோல்டரை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே இங்கே நீங்கள் கோப்ரோ மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேசிக்காக நம்ம ஒரு மொபைல் ஹோல்டரில் என்னென்னலாம் எதிர்பார்க்குறோமோ, வைப்ரேஷன், டேம்பர் எஃபெக்ட்டு, ஆன்டி தெஃப்ட்டு, அப்புறம் குயிக் ரிலீஸு, ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை. இது ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்லேயும் வந்துட்டுருக்கு. ஸோ மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது, மற்ற காப்பி ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரிஜினல். உங்களுக்கு வந்து லைஃபும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒரு யூனிக்கான ப்ராடக்டாக நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா திஸ் இஸ் மோர் சஜஸ்டட். இதுவுமே நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இது வந்து சம்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரெய்னி டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப் மெயினாக வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ சம்மர் சீசன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மொபைல் ஃபோன்ஸை நீங்கள் ஓப்பன் ஏரில் வச்சிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் ஜாஸ்தியாகும். ப்ளஸ் சன்னு வந்து அடிக்கும் போது கிளார் ஜாஸ்தி அடிக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சன்னி டேயில் ரைட்ஸ்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா இதை நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை உங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து அந்த ஆன்டி கிளார், கிட்டத்தட்ட ஆன்டி கிளார் மாதிரி நான் சொல்கிறோம். அதே மாதிரி சம்டைம்ஸ் ட்ரிசிலிங்லாம் இருக்குதுன்னா கூட இது கூட உங்களுக்கு வந்து அதை ஸ்லைட் பண்ணிவிடும். ஸோ இது வந்து ஒரு ஆடட் ஃபீச்சர். இது தனியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். இது வேணாலுமே பிளாக் அண்ட் மல்டி கலருக்கான காமன் ஆப்ஷனில் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் வந்து மொபைல் ஹோல்டர் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த டிசைன் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இவங்க எவ்வளோ இனோவேட்டிவாக யோசிச்சிருக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு டெக்னாலஜி கொண்டு வரணும் மொபைல் ஹோல்டர் ஃபங்க்ஷன்ன்றதை இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ரிட்டி நியூ. ஸோ யாராவது நீங்கள் வந்து நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் ஓரியன்ட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் என் பைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் என் பைக் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் எப்போவுமே இருக்கும். லைட்டிங் சிஸ்டம் நிறைய பேர் இப்போது ஒரு காமன் ட்ரெண்டாகவே இருக்குது. ஹெட்லைட்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஈவன் சிட்டி டிரைவிங்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் சேஞ்சிங் யுவர் ஹெட்லைட், ரொம்ப பவர்ஃபுல்லாக நீங்கள் ஹெட்லைட் போடுறதுக்கு யூ கேன் ஸ்விட்ச் ஃபார் ஆக்சிலரி லைட்ஸ். ஆக்சிலரி லைட்ஸுமே நம்மக்கிட்ட வேரியஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2500 20,000 வரைக்கும் ஆக்சிலரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கான ரெஸ்பெக்டிவ் வீடியோஸ் நீங்கள் நம்ம ரைடர் மிஷின் சேனல்ஸ்லேயே இருக்குது. அதை லிங்க் பண்ணுறேன், அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இது ரீசெண்ட் லான்ச். ஸோ இப்போ ப்ரைமாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கோ அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். அதில் ஒரு ப்ரைம் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லைட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப நிறைய பேர் மினி டிரைவ்னு சொல்வீங்க. ஸோ மினி டிரைவ் மாதிரியே தான் இதுவும். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன் இது எக்ஸ்பென்சிவ்ன்ற ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சிஎன்சி அலுமினியம்னால ஃபினிஷ் பண்ணது. இது வந்து உங்களுக்கு 60 to 70 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும். இது எல்லாமே ட்ரைட் அண்ட் டெஸ்டட். நிறைய ஃபாக் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 60 வாட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை 120 வாட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ப்ராப்பர் டிவைஸில் வச்சு லூமென்ஸ் வந்து மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம அந்தளவுக்கு இருக்காது. இது எல்லாமே இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்களோ, உங்கள் வாரண்டி கார்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த லூமன்ஸ், அந்த வாட்டேஜ் தான் இது இருக்கும். பின்னாடி இருக்கிற இந்த ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஹை ஸ்பீட் ஃபேன். நார்மல் லைட்ஸில் வர ஃபேன்ஸை விட இது ரொம்ப ஹை ஸ்பீட் ஃபேன்ஸ். ஸோ ஹீட் டிசிபேஷன்ஸ் வந்து இது கொஞ்சம் மேட்ச் பண்ணிடும். ஸோ லைட்டுமே வந்து உங்களுக்கு 60 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும் போதே நல்ல ஹீட் வரும். உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், நல்ல ஹீட் வரும். ஸோ இந்த ஃபேன்ஸ் வந்து ஒரு கூலிங் ஃபேக்டராகவே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, ஒயிட், வார்ம் ஒயிட் 3 மோட்ஸ் வந்துடும். ப்ளஸ் ஸ்ட்ரோப் ஃபங்க்ஷனும் வந்துடும். இது எல்லாத்தையுமே விட ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒயரிங் ஹார்னஸ் தான். இவங்க ஒயரிங் ஹார்னஸில் என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே இந்த மாதிரி ஸ்விட்சு கொடுக்குறாங்க. இந்த ஸ்விட்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 மோட்ஸ், எல்லோ, ஒயிட், வார்ம் ஒயிட், ஸ்ட்ரோப் ஃபங்க்ஷன்ஸ் 2 மோடு. இந்த இடத்துல ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னா ஆட்டோ மோட். இந்த மோடை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற சென்சார் ஆன் ஆகிடும். ஸோ டே லைட்டில் நீங்கள் வண்டி நீங்கள் போகிறீங்க, இல்லை ராத்திரியே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே லைட்டோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி இருக்குன்னா இதில் வந்து இன்டெலிஜென்ட் லைட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க இந்த சென்சாரை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சரௌண்டிங்ஸில் உள்ள லைட்டை வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப பிரைட்னஸ் இருக்குது, அந்த இடத்துல லைட் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டனலை நோக்கி போகிறீங்க, அந்த இடத்துல வெளிச்சம் ஜாஸ்தி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிடும். ஸோ டனல்குள்ளே நீங்கள் என்டர் ஆகும்போது லைட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லோ கலர் லைட் வந்து டேர்ன் ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த டனலை நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் வெளியில் போகும்போது நார்மல் லைட் ரெஸ்யூம் ஆன உடனே திருப்பி இது ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த இன்டெலிஜென்ட் லைட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஹார்னஸ் வந்து இந்த லைட்ஸோடவே வரும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை மெயினாக அவங்க ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் இதனால் வந்து எல்லா டைமுமே நம்ம லைட்டை எரிய வச்சுக்கிட்டே ஓட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது சென்ஸ் பண்ணி தேவையான டைம் அதுவே வந்து லைட்டை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து ரைட் பண்ணும் போது நம்ம கான்ஷியஸாகவே ஓட்ட வேணாம், நம்ம வந்து இந்த மோடை மாற்றணும், லைட் போடணும், லைட் போடக்கூடாதுன்னு. இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஓட்டும் போது எந்த இடத்துல லைட் தேவையோ அந்த இடத்துல டர்ன் ஆன் ஆகிடும், எப்போ தேவையில்லையோ ஆட்டோமேட்டிக்காக
டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ ரைடர்ஸ் வந்து இந்த லைட்டை டர்ன் ஆஃப் பண்ணோம்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அது ஆகிடும். ரொம்ப காஸ்ட்லியான சூப்பர் பைக்ஸில் வந்து இந்த இன்பில்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட வந்து ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நம்மளோட ஃபாக் லைட்ஸில் இந்த வயரிங் ஹார்னஸ் கிட்ட இது கூடயே வந்துடும். ஃபாக் லைட்ஸில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா வாரண்டி இஷ்யூஸ். நிறைய பிராண்ட்ஸ் வந்து வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து வாரண்டி கார்டே கொடுத்துட்றாங்க. ஸோ 1 year வாரண்டி இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துடும். IP67 டெஸ்டட், ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ப்ரூஃப். ஸோ மழை தண்ணியில், ஹெவி ரெயின், ட்ரிசிலிங் லைன் இதெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா, ஆல் வெதர் கண்டிஷனில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாலுமே வந்து உங்களுக்கு லைட்ஸ் ஒன்றுமே ஆகாது. ப்ளஸ் 1 year வாரண்டி அந்த லைட்ஸுக்கு இருக்குது. ஸோ வாரண்டி கிளைம்ஸ்லாம் நீங்கள் டைரெக்டாக எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களே இதுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. வாரண்டி கிளைம்ஸ் எல்லாமே நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதை தவிர்த்து இவங்களே வந்து 3 modes ஆஃப் கிளாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ உங்கள் வண்டியோட கிராஷ் கார்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மவுண்டிங் ப்ராக்கெட்ஸ் இவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா மவுண்டிங் ப்ராக்கெட்ஸ் நீங்கள் வாங்க. 1 பேக்கேஜ் இதில் எல்லாமே அதில் கவர் ஆகிடும். ஸோ மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஆனால் ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் கம்ஸ் வித் த குவாலிட்டி. ஸோ இந்த குவாலிட்டி இருக்கிறதுனால நம்ம நார்மல் மார்க்கெட்டில் இருக்கிற லோக்கல் லைட்ஸோடு இதை கம்பேர் பண்ண முடியாது. இது ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் நீங்கள் வந்து நேராக ரீட்டெயிலில் வந்து இந்த லைட்டையும் நார்மல் லைட்ஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால், இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி guys, ஸோ வீடியோ வேஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய ஆக்சரிஸ் வந்து பார்த்தோம். ப்ரைஸ் சொல்லலைன்னு சொல்லாதீங்க. ஸோ ப்ரைஸ் பொறுத்தவரையே டே பை டே ப்ரைஸ் மார்க்கெட்டில் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குன்றதுனால ப்ரைஸ் மேக்ஸிமம் அவங்க சொல்கிறது இல்லை. ஸோ டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமோ வித் இமேஜஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு என்ன இன்றைக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்றது எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்ன சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு எப்போயுமே தி பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஃபேமிலிக்கு ஸோ எந்த விதத்துலேயும் வந்து ப்ரைஸ் எப்பயுமே ஹையாக இருக்காது. நீங்கள் நான் கடையில் கேட்டு பார்த்து கூட வாங்கலாம். அந்தளவுக்கு தி பெஸ்ட்டான ப்ரைஸ் இருக்கும், பெஸ்ட்டான குவாலிட்டி நம்ம சைடில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஷாப் பார்த்திங்கன்னா சென்னை புதுப்பேட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ரிட்டிச் ஆக்சரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சரிஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸோ உங்கள் பைக் எந்த பைக் வச்சுருந்தாலும் A to Z ஆக்சரிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்கூட்டர்லேருந்து பெரிய சூப்பர் பைக் வரையும் நிறைய ஆக்சரிஸ் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன பைக்குக்கு ஆக்சரிஸ் வந்தாலுமே கீழே டிஎம்மில் நம்மளோட நம்பர் இருக்கு இல்லையா, டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா என்ன ஆக்சரிஸ் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கோ அதை நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நம்மளோட ஷாப் வந்து சென்னை புதுப்பேட்டில் இருக்கிறனால நீங்கள் டேரெக்டாக வந்து ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஆக்சரிஸ் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஆக்சரிஸ்க்கு அதே இதில் வந்து 4-5 இருக்கும். ஒரு கிராஷ் கார்டு எடுத்தாவே 4-5 மாடல் கிராஷ் கார்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ரீமியமாக சூப்பராக வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப்போட லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பைக் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த பைக்குக்கான ஆக்சரிஸ் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆக்சரிஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேங்க.